இன்றைக்கி சத்தான அரிசி கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம வீட்டில் உள்ள சாப்பாட்டு அரிசி தாங்க யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். இன்றைக்கி சத்தான அரிசி கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி தாங்க எடுத்திருக்கேன். இந்த சாப்பாட்டு அரிசி வந்து 1 கிளாஸ் எடுத்திருக்கேங்க. இப்போ இது கூட என்ன போட போகிறோன்னா, இப்போ மிளகு ஜீரகம் வந்து 1-2 தட்டி வச்சுருக்கேங்க உரலில். அதுதான் நம்ம பார்க்குறது. மிளகு வந்து ஒரு 20 மிளகு கிட்ட எடுத்திருக்கேங்க. ஜீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து அதை 1-2 தட்டி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. வெந்தயம் போடும்போது வந்து நமக்கு நல்லா உடம்புக்கு குளிர்ச்சியும் கிடைக்கும். அட் த சேம் டைம் வந்து கஞ்சி வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு எடுத்துருக்கிறது வந்து பூண்டுங்க. ஒரு பெரிய பூண்டு எடுத்து அதை வந்து தோல் வச்சு அதை சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் முழுசாக போடனாலும் முழுசாக போட்டுக்கோங்க. அதாவது சின்ன சின்ன வந்து நான் தோல் வச்சு அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துருக்கிறது வந்து ஜீரகங்க. ஜீரகம் வந்து சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேங்க. இந்த ஸோ இதெல்லாம் போட்டு சேர்த்து நம்ம வந்து ஒரு சத்தான அரிசி கஞ்சி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம்னா, அரிசியை வந்து நல்லா 3 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரிசி வந்து வேக வைக்கலாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து நம்ம அரிசி வந்து வேக வச்சதாங்க பார்க்குறோம். நல்லா வந்து அரிசி வந்து வேக வச்சு ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கதை வந்து உள்ளே போடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு வந்து போட்டுடலாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தை வந்து போட்டுடலாங்க. வெந்தயம் வந்து நம்ம உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியை தருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகம் வந்து போட்டுடலாங்க. அடுத்தது நம்ம தட்டி வச்சுருக்க மிளகு ஜீரகத்தை உள்ளே போட்டுடலாங்க. இப்போ நல்லா வந்து வேகட்டுங்க அரிசி. அப்பப்போ வந்து இடையில வந்து கிளறி விட்டுக்கோங்க. இது வந்து கஞ்சி வந்து நல்லா குழைவாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். நல்லா வேகட்டும். பாதி வேக்காடு வெந்த பிறகு இந்த கஞ்சிக்கு தேவையான உப்பு வந்து இதில் நம்ம போட்டுடலாங்க. இப்போ கஞ்சி வேகட்டுங்க. நமக்கு இப்போ சூப்பராக அரிசி கஞ்சி வந்து வெந்து ரெடி ஆயிடுச்சிங்க. நல்லா குழைவாக இருக்குங்க. இது வந்து ஒரு வயசு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கஞ்சி வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்கங்க. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் D3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.